முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இதை சொல்கிறேன். நான் வாழை சம்மந்தமான மற்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்மந்தமாக இல்லை நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்டா இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசில் எனக்கும் அந்த பர்டிகுலர் டே எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது. நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை, இந்த மக்களை காப்பாற்றினாங்க. உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர், பேட்மா நகரம், இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோட முடிஞ்சு போயிடுச்சு. அது இன்னொரு கதை, காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம நீங்களால கேட்கவே முடியாது, உங்களால கேட்கவே முடியாது. இதையே உங்களால் தாங்கிக்க முடியல. என்னோட எமோஷனல் மட்டுமே அவள் கதையாக படம் பண்ணியிருக்கேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான உறவை மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன். அதையே நீங்க உங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ வெடிச்சிட்டீங்க நீங்க எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றினவங்களும் தப்பித்தவர்களும் உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதை நான் கதையாக பண்ணேன் அப்படின்னா அது வேற. அப்படியே அந்த நாளில் 30 வருஷம் கழிச்சு ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா எனக்கு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையில ஊர் மக்களை வச்சுட்டே சொல்றேன், அன்றைக்கு மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாம அத்தனை தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அதை சொல்வதற்காகத்தான் நான் கிளம்பி வந்தோம். அதை ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றினா உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாகவே சொல்றேன். அன்னைக்கு தப்பிச்சவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியா